Hello friends, வணக்கம். Welcome to Samayal. இந்த வீடியோல ரொம்ப சுவையான சத்தான பாசிப்பருப்பு உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு மொத்தமே 4 பொருள் இருந்தா போதும். பாசிப்பருப்புல பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு, நிறைய புரோட்டீன் சத்து அதிகமா இருக்குது. அதனால இந்த பாசிப்பருப்பு உருண்டைகளை நம்ம செஞ்சு வீட்ல வச்சிட்டோம்னா அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தீபாவளியும் வருது, சோ நீங்க ஹெல்தியான ஸ்வீட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இத ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேன்ல 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு இதை கைவிடாம நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். கைவிடாம கிண்டிட்டே இருங்க, அப்பதான் எல்லா பருப்பும் ஒன்று போல வறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்போட கலர் லேசாக மாறி இருக்குது. ரொம்ப செவந்து வர அளவுக்கு வறுத்துடக்கூடாது, கருகிராமையும் பார்த்துக்கணும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். பருப்பு கரெக்டான அளவு வறுபடணும், அதுதான் இந்த உருண்டைக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின உடனே இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய அளவு செய்கிறீங்க அப்படின்னா பருப்பை வறுத்து நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி வாங்கிக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சிலேயே அரைச்சிக்க போகிறேன். இந்த மாவு நம்ம மிக்சியில் அரைச்சதை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சலிச்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தான மாவாக கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். இப்போ சலிச்சது போக மீதி இருக்குது இல்லையா, இதெல்லாம் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். நான் எவ்வளோ அளவு பாசிப்பருப்பு எடுத்தேனோ அதே அளவு சுகர் எடுத்துக்கணும். இந்த சுகரையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தான் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சுகரும் நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பு மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கணும். அடுத்து இந்த பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து லேசாக பொன்னிறமாக மாறுற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, சர்க்கரையும் பாசிப்பருப்பு மாவும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அடுத்து அதே பேன்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய்யை சேர்த்து லேசாக வெதுன்னு சூடு ஏறணும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக சூடு ஏறினா போதும். இந்த மாதிரி லேசாக வார்ம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கலவையில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா இது சூடாலாம் இருக்காது. ஏன்னா நெய்யை நம்ம ரொம்ப ஹீட் பண்ணல இல்லையா, அதனால நம்ம உடனேவே இது நல்லா கலந்து உருண்டைகளாக பிடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி அழுத்தினோம்னாலே நல்ல உருண்டை பால் ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும். நெய் லேஸ் வெதுப்பாக இருக்கிறதுனால சர்க்கரை இலகி நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி வச்சிடலாம். இது நல்லா ஆறின உடனே நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ லட்டை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சத்தான ரொம்பவே சுவையான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.